லேப்டாப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்ச்சஸ் நிறைய பேருக்கு வந்து ப்ரோக்கன் ஆகும், ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் அந்த இன்ச்சஸ் சில பேருக்கு வந்து அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. ஆனால் இந்த இன்ச்சஸை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பசை பயன்படுத்தி, அதாவது க்ளூ அதை பயன்படுத்தி நம்ம அந்த லேப்டாப்பை அந்த கீழே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இன்ச்சஸை ரெடி பண்ணிக்கலாம். அந்த இன்ச்சஸ் ரெடி பண்ணுறது எப்படின்றத நான் ஒரு லேப்டாப்பில் உங்களுக்கு டெமோவாக நான் இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த கீழே வந்து நம்ம ரெடி பண்ணும்போது இந்த க்ளோ வந்து யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஏன் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த கீழே வந்து நம்ம எந்த இடத்துல கீழே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வர இடத்துல நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா திரும்ப நம்ம அது ஓப்பன் பண்ணி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது ரேமோ அப்டேட் பண்ணணும், வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக தான் அந்த கண்டிப்பாக நீங்கள் ஒட்டுறது ஃபுல்லாக வந்து க்ளோ போட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு பிரிக்கிறது முடியாது லேப்டாப்பை. அதனால் லேப்டாப்பை வந்து திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக நான் வந்து கீழே வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒட்டுறேன்றதை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு வர டவுட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து நம்ம இன்ச்சஸ் ப்ரோக்கன் ஆன இடத்த கம்ப்ளீட்டாக அந்த மேலே இருக்கிற டாப் கவர்ஸ் எல்லாமே வந்து பிரேசில் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு, எந்த இடத்துல நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, எந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, த்ரெட்டு போனதை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கணும். அது தூளாக போயிட்டு இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. அதில் நம்ம ரீஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம திருப்பியும் நம்ம அது மோல்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது நான் இப்போது எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, இது நான் யூஸ் பண்ணுறது எஃப்எக்ஸி க்ளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகும். அந்தளவுக்கு பசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பசை. இது வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் நான் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது, அது வாங்கிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோரூமில் கிடைக்கிறது கொஞ்சம் நீங்கள் நியர் ஷாப்பில் எங்கேயாவது கிடைக்குமான்றனா கிடைக்காது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு கம்மெல்லாம் கிடைக்குது. அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லாமல் வந்ததுனால நான் இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரேசில் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா பிரேசில் ரிமூவ் பண்ணிட்டா தான் எனக்கு அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான்றதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ளோ வந்து உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப்பில் வந்து இந்த க்ளோ யூஸ் பண்ணும்போது நல்லா பேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ச்சஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் இன்ச்சஸே உங்களுக்கு உடஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ச்சஸே புதுசாக தான் மாற்றணும். அதே வந்து இப்போ ரீஒர்க் பண்ணலாம். ஆனால் சால்ட்ரிங் வைக்கணும். அதாவது சால்ட்ரிங்னா அலுமினியம், அதுக்கு கேஸ் வெல்டிங்னு அந்த வெல்டிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இன்ச்சஸே கிடச்சிதுன்னா இன்ச்சஸே மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு இன்ச்சஸ் வரடே இல்லை, ஓகேங்களா. ஸ்க்ரூ போகிற இடத்துல தான் நம்மளுக்கு அந்த போத் சைடுமே வந்து நம்மளுக்கு லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இன்ச்சஸ் ப்ராப்ளமான இடத்துல தான் நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம நல்லா க்ரிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த க்ளூ வந்து நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஓகே பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதை நான் சொன்ன மாதிரியே தாங்க, நீங்கள் திரும்பவும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம எதனா ஒரு ஸ்பேரோ ஒரு அப்டேட்டிங்கோ நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த பேஸ்டிங் பண்ண வேண்டியது. அந்த பசை ஒட்டும்போது நம்மளுக்கு அந்த பார்த்து ஒட்டணும். ஏன்னா நம்ம திரும்பவும் நம்ம அந்த பசை ஒட்டிட்டு உடனே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா காஞ்சிடும். அதனால் உங்களுக்கு காஞ்சதுனால உங்களுக்கு திரும்ப வந்து நீங்கள் அந்த போய்ட்டு நீங்கள் ஒரு கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது, அந்தளவுக்கு நல்லா காஞ்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து திரும்பவும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும்.
ஓகேங்களா. இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எப்போவுமே வராது. ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னும் ஸ்ட்ராங் அதிகமாகிடும். இப்போ நம்ம பிரேஸ்ல எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இன்ச்சஸ் ப்ராப்ளம் அப்படின்னும் போது அது இன்ச்சஸ் ப்ராப்ளம் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து இன்ச்சஸ் உடையிறது, இன்னொன்று வந்து இன்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆகிறது. ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல ஓப்பன் ஆகிடும். இது இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து ஓப்பன் ஆகிற இடத்த தான் நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். அதே இன்ச்சஸ் உடஞ்சிச்சின்னா அது வந்து இன்ச்சஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேஸ் வெல்டிங் வச்சு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியும். இதுலேயே வந்து நம்ம சால்டிங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நீங்கள் சால்டிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகும். அதனால் வெடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து கடையில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இன்ச்சஸை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு வெல்டிங் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இன்ச்சஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரீஒர்க் பண்ண தேவையில்ல. எடுத்து வந்து புதுசாக மாற்றிட்டு அந்த ஸ்க்ரூ போன இடத்துல வந்து போகல அப்படின்னா விட்டுருங்க. போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இன்ச்சஸ் நல்லா இருக்குது, ஆனால் ஸ்க்ரூ போகிற இடத்துல தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இன்ச்சஸ் ஓப்பன் ஆன கீழே மட்டும்தான் நான் அந்த ஓப்பன் பண்ணுற கீழ் வந்து அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். கீழ் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்றதை பாருங்கள். கீழ் வந்து லூஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ ஓப்பன் ஆனது மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் வந்து டைட்டாக இருக்கலாம். டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். அந்த கீழ் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டிங் பிளேட் வச்சு யூஸ் பண்ணி அந்த கீழ் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸும் இருக்கும். உங்களுக்கு அந்த திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதுதான் உங்களுக்கு நல்ல சான்ஸு. நல்லா கீழே வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல லைஃபும் வரும் உங்களுக்கு. ஏன்னா கீழே வந்து டஸ்ட்டு படிய உங்களுக்கு அந்த டைட் ஆகும். அதுதான் உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக வருது. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரீஒர்க் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸும் மற்ற 2 ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும், இந்த இன்ச்சஸை பொறுத்து உங்களுக்கு லேப்டாப்பில் ப்ராப்ளம் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் சாய் டெக் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். எப்படி உங்களுக்கு லேப்டாப்பை ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நிறைய போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி லேப்டாப்புன்னு பொறுத்தல பிரிண்டர்ஸும் எப்படி சரி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். டெஸ்க்டாப்பும் எப்படி சரி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சாய் டெக் சேனலை எப்பவுமே மறந்துடாதீங்க. சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதே நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 2400 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 200லேயே ரெடி பண்ணிக்கலாம். 2200 நீங்கள் உங்களுக்கு மிச்சப்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ.